வேதத்தில் சிறிது கொடுக்கப்பட்டவர் அதிகம் கொடுக்கப்பட்டவர் அப்படின்னு இருக்கா அவரோட இருக்கா கேள்வி. சிரிச்சு போச்சு. அவர் இவர் வந்து வேதத்துல அவர் 2 பக்கம் மட்டும் படிச்சிருக்காரு, இவர் மொத்த பக்கம் படிச்சிருக்காரு, இவர் பாகம் படிச்சிருக்காரு. எல்லாரும் படிச்சிருக்கீங்கன்றது இல்லை, என்ன விளங்கிக்கிட்டீங்க. ஒரு விஷயம் எனக்கு விளங்கி இருக்கு, அடுத்த விஷயம் எனக்கு விளங்கும் போது வழங்கி கொண்ட அந்த விஷயத்தோடு சேர்ந்துதான் எனக்கு விளங்கும். அதான் வேணும். ஒரு விஷயம் தெளிவாச்சுன்னா அந்த விஷயம் அடிப்படையாக நிற்கணும். அதுல இருந்துதான் ஒவ்வொரு கிளியா வரும். இது வேற இது வேற. நம்ம வேதம் மறை குரான் நமக்கு விளங்கும் பொழுது ஒரு செய்தி விளங்கும் போது அதிலிருந்துதான் அடுத்த செய்தி. இதை விட்டு விட்டு இன்னொரு செய்தி இல்லை. அந்த செய்தி எனக்கு உறுதிப்படுத்தும். இப்ப நான் நேர்வழியில் இருக்கிறது எப்படி தெரியும்? அதை என் பக்கம் எடுத்துட்டு போயிருக்கேன். இந்த செய்தி அதோட இடையில் வந்து சரிபார்த்து இருக்கும். கிடைச்ச தெளிவை முதல்ல கிடைச்ச தெளிவு சரிவா, அந்த முதல் தெளிவை நீங்க சரிபார்ப்பீர்கள். அப்ப எந்த ஒன்றும் ஒரு நாள் இருக்காது. அப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு விளங்கி இந்த விஷயம் வரும்போது நீங்கள் வேதம் குறிக்கப்பட்டவராக இருந்தால் அந்த செய்தியை கேட்கும்போது இதுவும் என் நிலையிலும் இருந்து வந்த செய்தி தான் வருங்க. அப்ப இது எனக்கு தெரியாது, ஆனா சொல்லும் போது எனக்கு புரியுது. அப்போ எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ அதை விட இன்னொன்றை அறிவிக்கின்றார். ஆனால் அதுவும் சரிதான் என்று என்னால் சரிபார்க்க முடியும். கொடுக்கப்பட்டது சொற்பமா கொடுத்திருக்கு. ஆனா அதை வந்து வர மனுஷன் தனக்கு வேதம் விளங்கிடுச்சு அப்படின்னா எந்த ஒரு காரியத்தையும் அதை கொண்டு சரிபார்ப்பார். உங்களுக்குள்ள இருக்கும் அறிவை கொண்டுதான் நீங்க பாப்பீங்க. அவன் எனக்கு புரியும். ஆனாலும் கொஞ்சம் தெரியும் எப்படி நான் ஏற்றுக்கிறேன். எனக்கு தெரிஞ்சதிலிருந்து நான் பார்க்க ஆரம்பிப்பேன். வேதம் இப்படித்தான் நம்ம படிக்கிறாங்க. படிப்படியாக அதிகரிக்கும். நான் என்னை சரிபார்த்து கொண்டு பார்ப்பேன். எல்லாம் சொற்பமா கொஞ்சம் குடிச்சவங்க நிறைய கொடுத்தவன் அர்த்தம். அவங்க கிட்ட சொல்லும்போது நீங்க ஏற்றப்படி மனதில் நீங்க இருப்பீங்க. எங்க இதெல்லாம் வேதம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு வேதமே விளங்கி கொள்ளவில்லை. எந்த வேதத்தில் எந்த ஒரு புத்தகத்தை நீங்கள் வைத்துக் கொண்டு இது வேதம் என்று சொன்னாலும் அந்த புத்தகத்தை நீங்கள் விளங்கிக் கொண்டால் இன்னொரு புத்தகத்தில் இருந்தவர்களுக்கு சொல்லும் பொழுது இந்த புத்தகம் உங்களுக்கு விளங்கி இருந்தால் அவர் சொல்வது வேணுமா இல்லையா என்று சரிபார்க்க முடியும். அது வேறு வேணும், இது வேறு வேணும் என்று சொல்ல மாட்டீர்கள். உங்களுக்கு விளங்கி இருந்தால், நீங்கள் வழிபட்டு இருந்தால், நீங்கள் வழிபாடு செய்வதாக இருந்தால் உங்களுக்கு புரியாது. வேணும் விளங்கி இருந்தால் இதுவும் என் இறைவனிலிருந்து வந்ததுதான் என்று சொல்வீர்கள். நீங்கள் அறிந்ததில் இருந்து அறியாமல் வரும் பொழுது அதை சரிபார்ப்பீர்கள். அதுதான் வேதத்தின் குணம். வேதம் என்பது தெளிவு, மலை என்பது தெளிவு, குரான் என்பது தெளிவு, மனிதனுக்கான தெளிவு, வாழ்வதற்கான வழிகாட்டுதல். உங்களை பிரிக்காத ஒன்று சேரும். புதிதாக ஒன்று வரும்போது அதை நீங்கள் சரிபார்ப்பீர்கள். அப்பொழுது என்னை விட அவருக்கு அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் பார்த்தீங்க. வேதம் எனக்கு வரும் பொழுது, குரான் எனக்கு வரும் பொழுது, இறங்கும் பொழுது, மறை எனக்கு தெளிவாகும் பொழுது எனக்குள் இருப்பது அதை சரிபார்க்கும். எப்படி எதுவும் என் இறைவனிலிருந்து வந்ததுதான் என்று நான் அறிந்து கொள்ளும்படியானதாக தெரியும். இது வேதம், மறை, குரான்.